இன்னொரு ராஜாங்க அமைச்சர் மீது தற்போது ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருக்கு. அவரது ஆதரவாளர் ஒருவர் ஒரு பாலியல் துன்புறுத்தல் ஒரு வழக்கிற்காக கைது செய்யப்பட்டிருக்கார். என்றால் உண்மை என்னடா இது ஒரு பெரிய விஷயம். என்ன பாடசாலை சமூகம் சார்ந்தது, மாணவி சார்ந்தது. இதை ஊதி பெருசாக்காமல் இதனை அத்தோட நிறுத்த வேண்டும் என்பதற்காக நான் குறித்த அதிபரை 5 தடவைக்குமே தொடர்படுத்தி அவரிடம் பதில் வரவில்லை. அதன் பின்பு 2 தரம் எடுத்து அவருடைய தொலைபேசி அணைக்கப்பட்டிருந்தது. அதற்கு பின்புதான் நான் உண்மையாக 10, 12, 14 பொறுத்திருந்தது பின்புதான் இது ஜனாதிபதி காரியாலயத்துக்கு எடுத்து செல்லப்பட்டது. குறித்த ஆசிரியர் இருக்கிறார் இல்லையா, அவர் ஒரு அரசியல் பின்புலத்தை சேர்ந்தவர். குறிப்பாக நாங்கள் அதை தெளிவாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் பின்னணியில் உள்ளவர் என்று சொல்லி சுவிநேசத்துறை சந்திரகாந்தன் ராஜாங்க அமைச்சர் அவருடைய அந்த பின்னணியில் உள்ளவர் என்று சொல்லித்தான் அவரை அந்த கைது செய்வதிலோ அல்லது அவர் மீது நடவடிக்கை எடுப்பதிலோ சிக்கல் நிலை இருந்தது என்று தெரிவிக்கப்படுகிறது. தொண்டன் அப்படியோ தலைவரும் அப்படித்தான் இருப்பார்கள் நினைப்பார்கள். அதை தவிர்த்துக் கொள்ள வேண்டும். இந்த முகநூல் பதிவை அவர்கள் பார்த்தால் அவருடைய முகநூலிலே முழுக்க கட்சியை பிரதிபலித்திருக்கின்றது. ஆனபடினால் அந்த இடத்திலே சாணக்கியன் அதை கட்சி சார்ந்து சொன்னதை நான் அதை பிழை என்று சொல்வதற்கு இல்லை. கல்வித்துறையில் இருப்பவர்கள், ஆசிரியர்களாக இருக்கட்டும், கல்வித்துறையில் இருக்கும் வேறு அதிகாரிகளாக இருக்கட்டும், அவர்கள் ஒரு கட்சியை ஆதரிக்கும் பொழுது, அவர்கள் அந்த கட்சி சார்ந்த செயற்பாடுகளை இவ்வாறு நடந்து கொள்ளும் பொழுது அவர்களிடம் பயிலும் அந்த மாணவர்களின் மீது அது எவ்வாறான தாக்கத்தை ஏற்படுத்தும்? சர்ச்சைக்குரிய ஒரு கலாச்சாரத்தை கொண்டு அரசியல் கலாச்சாரத்தை திணிக்கின்ற மாவட்டமாக மட்டக்களப்பு மாவட்டம் வந்து கொண்டிருக்கின்றது. அதற்கு காரணம் இந்த அரசியல்வாதிகள், ஆளுங்கட்சியில் இருக்கின்ற அரசியல்வாதிகள். உதாரணமாக நேரடியாகவே நான் சொல்லுகிறேன், இந்த பிள்ளையான் வியாழேந்திரன் போன்றவர்கள் தங்களுக்கு சார்பான அதிகாரிகளை அந்த முடிவெடுக்கக்கூடிய இடங்களிலே அமர்த்தியிருக்கிறார். இப்போ வடக்கு கிழக்கை பொறுத்தவரையில் தமிழ் அரசியல் பரப்பில் பல்வேறுபட்ட புத்திஜீவிகள் இருக்கிறார்கள், பல அரசியல் அனுபவம் வாய்ந்தவர்கள் இருக்கிறார்கள். அவ்வாறு இருக்கும் பொழுது மட்டக்களப்பு மாவட்டத்தை சேர்ந்த ஒரு உறுப்பினர் அரியநேத்திரன் அவர்களை அவர்கள் தெரிவு செய்திருக்கிறார்கள். மட்டக்களப்பார்கள் மடையர்கள் என்று சொல்லுவதற்கு மீண்டும் ஒரு துருப்புச்சீட்டை பயன்படுத்தியிருக்கிறார். அரசியலின் மறுபக்கம் நிகழ்ச்சி பார்வையாளர்களுக்கு வணக்கம். அரசியலின் மறுபக்கம் நிகழ்ச்சியில் நாங்கள் இன்னும் பல்வேறுபட்ட அரசியல் பரப்பில் இருக்கும் பல்வேறு விடயங்களை கலந்துரையாட இருக்கிறோம். நாங்கள் பார்க்கலாம், இலங்கையை பொறுத்தவரையில் தற்பொழுது ஜனாதிபதி தேர்தல் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதற்கான வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது. அது ஒரு பரபரப்பாக இருக்கும் நேரத்தில் இந்த ஜனாதிபதி தேர்தல், இலங்கையில் ஜனாதிபதி தேர்தலை பொறுத்தவரை வடக்கு கிழக்கு தமிழ் மக்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு தேர்தலாக இது இருக்கிறது. காரணம் என்னென்னு சொன்னால், வடக்கு கிழக்கு மக்கள் சார்பாக தமிழ் பொது வேட்பாளர் ஒருவரை நிறுத்தியிருக்கிறார்கள். அந்த விடயத்திலையும் கூட நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால், மட்டக்களப்பு மாவட்டத்தில் இருக்கும் ஒரு உறுப்பினர் தான் இதுக்கு தெரிவாகியிருக்கார் இந்த வேட்பாளராக. இந்த விடயத்தை பலர் வரவேற்றிருக்கிறார்கள் என்று சொல்வதை விட சிலர் வரவேற்றிருக்கிறார்கள், பலர் இதை எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார்கள். என்னென்னு சொன்னால், மட்டக்களப்பு மாவட்டத்தை மீண்டும் தமிழர் தரப்பு அரசியலில் மட்டக்களப்பு மாவட்டத்தை ஒரு வேடிக்கையாக, ஒரு கேலிக்கூத்தாக பயன்படுத்தி இருக்கிறதாக கூட இந்த ஒரு பார்வை இருக்கிறது இந்த விடயத்தில். அவர் இருக்கும் பொழுது இந்த ஜனாதிபதி தேர்தல் அரசியல் நிலவரங்கள் இவ்வாறு இருக்கிறது. அதே போன்று பார்த்தோம்னு சொன்னால், மட்டக்களப்பு மாவட்டத்தில் தற்பொழுது 2 பிரச்சனைகள் முக்கியமாக போய்கொண்டிருக்கு. அந்த பிரச்சனைகள் தொடர்பாகவும் நாங்கள் சில விடயங்கள் என்று பேசுவதற்கு இருக்கிறோம். அதற்காக நாங்கள் இந்த நிகழ்ச்சிக்கு அழைத்திருக்கிறோம் தமிழ் உணர்வாளர் அமைப்பின் தலைவரும் ரணில் செயலணியின் தலைவருமான கணபதி பிள்ளை மோகனை நாங்கள் அழைத்திருக்கிறோம். நாங்கள் அவரை நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளலாம். வணக்கம். வணக்கம். நாங்கள் முதலில் மட்டக்களப்பு மாவட்டத்தை பார்ப்போம். உங்களுக்கு தெரியும், மட்டக்களப்பு மாவட்டத்தை பொறுத்தவரை கடந்த வாரத்தில் ஒரு ராஜாங்க அமைச்சரின் செயலாளர் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார், ஒரு லஞ்ச ஊழல் சம்பந்தமான ஒரு வழக்கு. அதே போன்று இன்னொரு ராஜாங்க அமைச்சர் மீதும் தற்போது ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருக்கு. அவரது ஆதரவாளர் ஒருவர் ஒரு பாலியல் துன்புறுத்தல் ஒரு வழக்கிற்காக கைது செய்யப்பட்டிருக்கார். இந்த விடயங்கள் இரண்டையும் நீங்கள் மட்டக்களப்பு மாவட்டம் சார்ந்த நலன் சார்ந்த விடயங்களை நீங்கள் மேற்கொண்டு வருகிறீர்கள். மட்டக்களப்பு மாவட்டத்தில் ஒரு அக்கறை உள்ள ஒரு மனிதர், நீங்கள் சமூகம் சார்ந்த செயற்பாடுகளில் ஈடுபட்டு வருகிறீர்கள். அவ்வாறு இருக்கும் ஒரு நபராக நீங்கள் இந்த 2 விடயங்களை எவ்வாறு பார்க்கிறீர்கள்? நீங்கள் குறிக்கப்பட்ட 2 விடயங்களுடைய தூண்டுகோல் நானாகத்தான் இருந்திருப்பேன் நினைக்கின்றேன். என்று சொன்னால், முதலாவது விடயம், நீங்கள் லஞ்சத்தை பற்றி பேசியிருந்தீர்கள். இந்த லஞ்ச ஊழல் பற்றி ஏராளமான முறைப்பாடுகள் எனக்கு கிடைத்திருந்தது. உண்மையிலேயே நான் 15 தினங்களுக்கு ஒரு தடவை ஜனாதிபதி செயலகத்துக்கு சென்று அங்கே ஜனாதிபதி சந்திப்பது வழக்கம். அதேபோன்று இந்த மாவட்டத்தில் நடக்கின்ற குளறுபடிகள் எல்லாம் அப்பப்பொழுது ஜனாதிபதிக்கு தெரியப்படுத்தப்படும். இந்த லஞ்சம் சம்பந்தமாக பல முறைப்பாடுகள், மாகரி பிரதேசமாக இருக்கட்டும், மட்டக்களப்பு மாவட்டமாக இருக்கட்டும், நிறைய இடங்களில் இந்த பிரச்சனைகள்
முன்வைக்கப்பட்டு பலரால் கடிதங்கள் ஜனாதிபதிக்கு எழுதப்பட்டுள்ளது. அனைத்து கடிதங்களும் ஜனாதிபதிக்கு சென்றடையும். அந்த வகையிலே இந்த ஊழல் சம்பந்தமான இது மாத்திரமல்ல, ஏராளமான முறைப்பாடுகள் சென்றிருந்தது. அந்த இடத்துல ஜனாதிபதி அவர் கூறியிருந்தார்கள், யார் பிழை செய்தாலும் அது தண்டிக்கப்பட வேண்டியது, இதையெல்லாம் என்னிடம் வந்து சொல்ல தேவையில்லை, நீங்கள் சம்பந்தப்பட்ட திணைக்களங்களுக்கு போலீஸ் திணைக்களமோ லஞ்ச திணைக்களமோ அங்கு கொண்டு நீங்கள் முறையிடுங்கள், அதற்கு நடவடிக்கைகள் அவர் எடுப்பார்கள் என்று. அதன் அடிப்படையில் தான் இங்கு சகல விஷயங்களும் நடந்து கொண்டிருக்கின்றது. முதலாவது விடயம். இரண்டாவது விடயம், பாடசாலையிலே நடைபெற்ற இந்த பாலியல் துஷ்பிரயோகம் என்று சொல்லப்படுகின்ற ஒரு குற்றச்சாட்டு. உண்மையிலே இந்த குற்றச்சாட்டு, இந்த விஷயத்திலே நானும் ஒரு ஏற்பாட்டாளர் நினைக்கின்றேன். அது எந்த அடிப்படையில் என்று சொன்னால், சம்பந்தப்பட்ட மாணவியும் அவருடைய தாயாரும் இவ்வாறு ஒரு பிரச்சனை தங்களுக்கு இருப்பதாக என்னை நாடியிருந்தார்கள். இது இவர்கள் ஒரு அரசியல் செல்வாக்குடைய நபராக ஆசிரியர் இருப்பதனால் இங்கே எந்த விதமான நடவடிக்கை முன்னெடுக்கப்படுவதில்லை. ஆகவே இதை ஜனாதிபதியின் கவனத்திற்கு கொண்டு செல்லுமாறு நான் நினைக்கிறேன். ஒரு 11ஆம் தேதி அளவில் இந்த முறைப்பாடு கிடைத்திருக்கும் நினைக்கின்றேன். நான் இந்த முறைப்பாட்டினை மிகவும் அவதானம் செலுத்தினேன் என்று சொன்னால், இதில் ஒரு பாடசாலை சமூகம் சார்ந்திருக்கின்றது, மாணவி நலன் சார்ந்திருக்கின்றபடியினால் இதனை அவ்வாறு வைத்துவிட்டு நான் பாடசாலை நிர்வாகத்தை தொடர்பு கொண்டு இவ்வாறு ஒரு பிரச்சனை இருக்கிறது, ஒரு முறைப்பாடு ஜனாதிபதிக்கு கொண்டு செல்வதற்கு வந்திருக்கின்றது, இதனை சுமூகமாக பார்த்து முடியுங்கள் என்று நான் கேட்டிருந்தேன். அதன் பின்பு 2 தினங்களுக்கு பிறகு நான் தொடர்ச்சியாக அவரிடம் பேசிக்கொண்டிருந்தேன். அதிபர் மீது நாங்கள் ஒரு நடவடிக்கை எடுத்திருக்கிறோம், எங்கள் அதிகாரத்துக்கு உட்பட்ட நடவடிக்கை எடுத்திருக்கிறோம், குறித்த ஆசிரியரை அந்த குறித்த மாணவியருடைய வகுப்புக்கு செல்லாமல் நாங்கள் எடுத்திருக்கிறோம், அதனை தவிர நாங்கள் உளவியல் ரீதியான சில பரீட்சார்த்தங்களை வைத்திருக்கின்றோம், அதனை கண்காணிக்கின்றோம் என்று கூறியிருந்தார்கள். அத்துடன் அந்த விடயம் முடிந்து விட்டது. பின்பு 2 தினங்களுக்கு பிறகு குறித்த பெற்றோரை தொடர்பு கொண்டோம். என்ன நடந்தது என்று கேட்கும்போது நான் சொன்னேன், இல்லை இவ்வாறு நடந்திருக்கிறது, இதை இதுடன் நிறுத்திவிடுங்கள் என்று கூறியிருந்தேன். அவர்கள் சொன்னாலும் இல்லை, குறித்த ஆசிரியர் தொடர்ந்தும் அவர்களை தொல்லைப்படுத்துவதாக கூறியிருந்தார். நான் அதற்கு பிறகு கல்வி திணைக்களம் சார்ந்த ஒரு உயர் அதிகாரியை தொடர்பு கொண்டு இவ்வாறு ஒரு பிரச்சனை இருக்கிறது, நீங்களே இதில் கண்டுகொள்ளாமல் இருக்கிறீர்கள், இந்த விஷயத்தை ஜனாதிபதி அவரிடம் ஒரு கொண்டு செல்லுமாறு என்னை கட்டாயப்படுத்துகிறார்கள், ஆனபடினால் இதை கொஞ்சம் பார்த்து சுமூகமாக முடியுங்க. அப்போ அந்த அதிகாரி சொன்னார், இல்லை அப்படி ஒரு முறைப்பாடு இருந்தால் நீங்கள் அதனை ஜனாதிபதியிடம் கொண்டு போங்கள், ஏனென்றால் இந்த குறித்த ஆசிரியர் ஒரு அரசியல் கட்சி சார்ந்த செல்வாக்கு செலுத்துவராக இருக்கபடினால் எங்களாலும் அதனை ஒரு கட்டத்துக்கு மேல் நகர்த்த முடியாது கூறியிருந்தார்கள். நான் பின்பு குறித்த ஆசிரியருக்கு ஒரு 5 தடவை தொலைபேசி அழைப்புகள் எடுத்தேன். என்றால் உண்மை என்னன்னா, இது ஒரு பெரிய விஷயம், ஏன்னா அது பாடசாலை சமூகம் சார்ந்தது, மாணவி சார்ந்தது, இதை ஊதி பெருசாக்காமல் இதனை அத்தோடு நிறுத்த வேண்டும் என்பதற்காக நான் குறித்த அதிபரை 5 தடவைக்கு மேல் தொடர்படுத்தி அவரிடம் பதில் வரவில்லை. அதன் பின்பு 2 தரம் எடுத்து அவருடைய தொலைபேசி அணைக்கப்பட்டிருந்தது. அதற்கு பின்புதான் நான் உண்மையாக 10, 12, 14 பொறுத்திருந்ததன் பின்புதான் இது ஜனாதிபதி காரியாலயத்துக்கு எடுத்து செல்லப்பட்டது. உடனடியாக ஜனாதிபதியுடைய காலத்துக்கு சென்று நான் மறுநாள் இங்கு வரும்போது குறித்த முறைப்பாட்டாளர்கள் கூறியிருந்தார்கள், தங்களோட போலீஸ் வந்திருப்பதாகவும் விசாரணைக்கு வந்திருப்பதாகவும். அதனைத் தொடர்ந்து தான் இந்த செயற்பாடு நடந்தது. இதிலே உண்மையாக நான் இது அரசியல் கட்சி சார்ந்து நான் இதனை பார்க்கவில்லை. இந்த விடயத்தில் அப்படி பார்த்திருந்தால் அந்த அரசியல் கட்சியினுடைய நெருக்கமானவர்கள் பழக்கமானவர்களுடன் பேசியிருப்பேன் நான். ஆனால் குறித்த ஆசிரியருடைய தொடர்பான இது நிறைய இத்துடன் இந்த விஷயத்தை முடிக்க வேண்டும் என்பதற்காக நாங்கள் தீவிரம் காட்டியிருந்தேன். ஏன்னா இந்த விஷயத்தை பாடசாலை ஒரு பெரிய பாடசாலை, அதனுடைய பாடசாலையுடைய பேர் கட்டுப்படக்கூடாது, மாணவியருடைய எதிர்காலம் இருக்கின்றது, அதற்குள்ளே முடிப்பதற்காக நான் நிறைய முயற்சி செய்தேன். ஆனால் அதற்கு பின்பு தான் இது நடந்தது. இவ்வாறு செயற்பாடு நடந்திருக்கிறது, நீதிமன்றத்தில் ஒப்படைக்கப்பட்டது, குற்றம் இழைக்கப்பட்டதால் அது நீதி கிடைக்கும் என நான் நம்புகின்றோம். குறித்த ஆசிரியர் இருக்கிறார் இல்லையா, அவர் ஒரு அரசியல் பின்புலத்தை சேர்ந்தவர். குறிப்பாக நாங்கள் அதை தெளிவாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் பின்னணியில் உள்ளவர் என்று சொல்லி சிவநேசத்துறை சந்திரகாந்தன் ராஜாங்க அமைச்சர் அவருடைய அந்த பின்னணியில் உள்ளவர் என்று சொல்லித்தான் அவரை அந்த கைது செய்வதிலோ அல்லது அவர் மீது நடவடிக்கை எடுப்பதிலோ சிக்கல் நிலை இருந்தது என்று தெரிவிக்கப்படுகிறது. இவ்வாறு இருக்கும்பொழுது நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் கூட இதை பாராளுமன்றத்தில் பேசியிருந்தார்.
இவ்வாறான ஒரு நிலையில் ராஜாங்க அமைச்சர் சிவனேஸ்வர சந்திரகாந்தன் நேற்றைய நாடாளுமன்ற அமர்வில் சொல்லியிருக்கிறார், எனக்கு வாக்களித்தவர்களில் வைத்தியர்கள் இருக்கிறார்கள், ஆசிரியர்கள் இருக்கிறார்கள், இவ்வாறு பல்வேறுபட்டவர்கள் இருக்கிறார்கள். அவ்வாறு இருக்கும் பொழுது இவர்கள் செய்யும் தவறுகளுக்கு அவர்கள் என்னுடைய ஆதரவாளர்கள் என்பதற்காக என்னுடைய கட்சியின் பெயரை பயன்படுத்தி இதை ஒரு அரசியல் பழிவாங்கலாக செய்வது பொருத்தமற்றது என்று சொல்லியிருக்கிறார். இதை நீங்கள் எவ்வாறு பார்க்கிறீர்கள்? இல்லை, அதாவது குறிக்கப்பட்ட ஆசிரியருடைய முகநூல் தளத்தை எடுத்து பார்த்தீர்கள், முக்கியமாக 100% அது ஒரு அரசியல் பதிவாகத்தான் இருக்கும். அவர் தன்னை ஒரு ஆசிரியராக இருந்தால் கூட தமிழ் மக்கள் விடுதலை புலி கட்சியினுடைய தீவிர செயற்பாட்டாளர் என்பதனை அங்கே அவர் நிறைய தரம் வலியுறுத்தி இருக்கின்றார். அதே போன்று இந்த இடத்தில் நாம் சொல்ல வேண்டும் என்னென்றால், இது சார்ந்த அரசியல்வாதிகள் மிக அநாகரிகமான செயற்பாட்டை இந்த முகநூல் வாயிலாகவும் பேச்சுக்கள் மூலமும் நடைபெறுவதை நான் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அண்மையில் கூட உங்களுடைய நிகழ்விலே ஒரு அப்பனுக்கு பிறந்திருந்தால் என்கின்ற வார்த்தைகளால் மிகவும் ஒரு மிலேச்சத்தனமானது. அதெல்லாம் அது ஒரு எங்களுடைய இன்று நாங்கள் சமூகம் வளர்ச்சி அடைந்திருக்கிறது, இந்த உங்களுடைய செய்திகள் எல்லாம் உலகம் பூராவும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இவ்வாறு அவர்கள் பேசும்போது அவருடைய தரத்தை அது வலியுறுத்துகிறது, தவிர்த்து கொள்ள வேண்டும். அதே போன்று இவர்களுடைய முகநூல் தளங்களை எடுத்து பார்த்தால் மிகவும் கீழ்த்தரமான பதிவுகளை நாம் விடுவார்கள். இது அவர்கள் நினைக்கின்றார்கள் ஏதோ அவர்களுக்கு ஒரு மார்க்ஸ் விழுவதாக புள்ளி விழுவதாக அறிந்து கொண்டிருக்கிறார். உலகம் பார்த்து கொண்டிருக்கிறது, அவர்களை கணக்கெடுக்கிறது. இவர்கள் இப்படித்தான் இருப்பார்கள், தொண்டன் அப்படியோ தலைவரும் அப்படித்தான் இருப்பார்கள் நினைப்பார்கள். அதை தவிர்த்து கொள்ள வேண்டும். இந்த முகநூல் பதிவை அவர்கள் பார்த்தால் அவருடைய முகநூலிலே முழுக்க கட்சியை பிரதிபலித்திருக்கின்றது. ஆனபடினால் அந்த இடத்திலே சாணக்கியன் அது கட்சி சார்ந்து சொன்னதை நான் அதை பிழை என்று சொல்வதற்கு இல்லை. ஆனால் அதே போன்று நீங்கள் சொல்வது போன்று இந்த அரசியல்வாதிகள் இருக்கிறார்கள் தானே, நாடாளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கட்டும், அமைச்சர்கள், ராஜாங்க அமைச்சர்கள் யாராக இருந்தாலும் இந்த முகநூல் தளங்களில் அவர்கள் நீங்கள் சொல்வது போன்ற அந்த தவறான வார்த்தை பிரயோகங்களை பயன்படுத்தி அந்த பிழையான கதைகள் கதைப்பதில்லை. அவருடைய ஆதரவாளர்கள் என்று சொல்லியிருப்பார்கள் ஒரு குறிப்பிட்ட நபர், அவர்கள் தான் அந்த கீழ்த்தரமான இடத்தில் இறங்கி இந்த மாதிரியான பேச்சுகளை அவர்கள் அங்கு வெளியிடுகிறார்கள். இது அவர்களுடைய தூண்டுதலின் பேரில் இடம்பெறுகிறதா அல்லது இவர்கள் அவர்களுடைய பெயரை பயன்படுத்தி இவ்வாறு செய்கிறார்களா? நிச்சயமாக என்னுடைய ஆதரவாளர்கள் ஒரு பதிவை இட்டிருந்தால் நான் அவர்களை கண்டிப்பாக சொல்லுவேன், இவ்வாறான பதிவுகளை விட வேண்டாம் என்று. அதாவது எங்களுடைய ஒரு கழகமாகவோ கட்சியாக இருந்தால் முதல் கட்டுப்பாடு இருக்க வேண்டும், ஒழுக்கம் இருக்க வேண்டும். அப்பொழுது நாங்கள் அவர்கள் எல்லாம் தொண்டர்கள் அடிக்கடி பேசுவார்கள், கதைப்பார்கள், கூட்டம் கூட்டுகிறார், அந்த எடுத்து சொல்ல வேண்டும், இவ்வாறான பதிவுகள் நீங்கள் போடக்கூடாது, யதார்த்தமாக நல்ல ஒரு பதிவை போடுங்கள். ஏன்னால் இன்று உலகம் எங்கேயோ நோக்கி நாங்கள் பயணித்து கொண்டிருக்கும் போது நாங்கள் இன்னும் ஒரு அசிங்கமான குட்டைக்குள்ளே மீன் பிடித்து கொண்டிருக்கிற போல எனக்கு தோன்றுகிறது. இதிலிருந்து நாம் விடுபட வேண்டும். இதிலிருந்து விடுபட்டு ஒரு நேர்த்தியான நல்ல கலாச்சாரம், நல்ல அடையாளங்கள், நல்ல சமூகத்தை நாம் உருவாக்குவதற்காக பாடுபட வேண்டும். இதுதான் என்னுடைய கருத்து. நினைத்திருந்தால் இன்று அவர்கள் எல்லாம் பார்ப்ப, இது இன்று நேற்றில் இது பல வருடமாக இந்த விஷயம் நடந்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது கூட சாணக்கியன் அவர்களுக்கு மிக மிலேச்சத்தனமான வார்த்தைகளும் அதே போன்று அதை சம்பந்தப்பட்ட மாணவியினுடைய தகப்பனுக்கும் மிலேச்சத்தனமான பதிவுகளும் நிறைய வந்து கொண்டிருக்கின்றது. இவையெல்லாம் சகிக்க முடியாமல் இருக்கிறது. இதை உண்மையாக எல்லோரும் தவிர்த்து கொள்ள வேண்டும். இவ்வாறான ஒரு நிலையிலிருந்து நாம் விடுபட்டு எங்கள் சமூகத்தை முன்னுக்கு கொண்டு செல்வதற்கான நடவடிக்கையிலே ஒவ்வொரு அரசியல் கட்சி என்பது அவருடைய ஆதரவாளர்களை சேர்த்ததும் அரசியல் கட்சி எல்லோரும் அதிலே பங்களிக்க வேண்டும் என்பது என்னுடைய விருப்பமாகும். நீங்கள் சொன்னது போன்று இந்த குறிப்பாக இந்த விடயம் என்று மட்டுமல்ல, பொதுவாகவே நாங்கள் பார்க்கலாம், இந்த கல்வித்துறையில் இருப்பவர்கள், ஆசிரியர்களாக இருக்கட்டும், கல்வித்துறையில் இருக்கும் வேறு அதிகாரிகளாக இருக்கட்டும், அவர்கள் ஒரு கட்சியை ஆதரிக்கும் பொழுது அவர்கள் அந்த கட்சி சார்ந்த செயற்பாடுகளை இவ்வாறு நடந்து கொள்ளும் பொழுது அவர்களிடம் பயிலும் அந்த மாணவர்களின் மீது அது எவ்வாறான தாக்கத்தை ஏற்படுத்துகிறது இல்லையா? அது ஒரு பாரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். இப்போ ஆசிரியர்களை பார்க்கும் பொழுது அந்த மாணவன் கூட நினைப்பான், இவர் இந்த கட்சியை ஆதரிக்க, இவர் இவ்வாறு பேசுகிறார் என்பது நாளைக்கு அவர் அந்த மாணவன் ஒரு கட்சியை ஆதரிக்கும் பொழுதும் அவரும் இந்த ஆசிரியரை பின்பற்றி ஒரு செயற்பாடுகளில் ஈடுபடலாம் இல்லையா? அதாவது இன்று இலங்கையிலேயே மிகவும் ஒரு சர்ச்சைக்குரிய மாவட்டமாக, சர்ச்சைக்குரிய ஒரு கலாச்சாரத்தை கொண்டு அரசியல் கலாச்சாரத்தை திணிக்கின்ற மாவட்டமாக மட்டக்களப்பு மாவட்டம் வந்து கொண்டிருக்கின்றது. அதற்கு காரணம் இந்த அரசியல்வாதிகள், ஆளுங்கட்சியில் இருக்கின்ற அரசியல்வாதிகள். உதாரணமாக நேரடியாகவே நான் சொல்லுகின்றேன், இந்த பிள்ளையான் வியாழேந்திரன் போன்றவர்கள் தங்களுக்கு சார்பான அதிகாரிகளை அந்த முடிவெடுக்கக்கூடிய இடங்களிலே அமர்த்தி இருக்கின்றார்கள். தங்களுடைய தீர்மானங்களுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கின்ற அல்லது அனுசரித்து போகாத அதிகாரிகளை இடம் மாற்றியிருக்கின்றார்கள். இதிலேயே வாகரை பிரதேசத்தில் இருக்கிற பிரதேச செயலாளர் தொடக்கம் இன்று ஏன் பாடசாலைக்குள்ள
அரசியல் சென்றிருக்கின்றது. நீங்கள் களுவாஞ்சிக்குடியிலே பார்த்திருப்பீர்களாக இருந்தால் களுவாஞ்சிக்குடியிலே அந்த கல்வி பணிப்பாளருக்கு எதிராக நடக்கப்பட்ட போராட்டத்திலேயே தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியினுடைய ஒரு உறுப்பினர் தான் முன்னின்று செயற்பட்டிருந்தார்கள். அவர்களும் அந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தியிருக்கிறார்கள். அங்கே என்ன தெரிகின்றதுன்னு சொன்னால் தங்களுக்கு சாதகமான ஒரு அரசியலை அங்கே திணிக்க முற்படுகின்றார்கள். அதனூடாக தங்கள் செயற்பாடுகளை நடவடிக்கை எடுக்கின்றார்கள். இதில் அரசு அதிகாரிகள் சரிபிழை என்பதற்கு அப்பால் உண்மையாக அரசியல் தலையீடு இருக்கக்கூடாது யாராக இருந்தாலும். அதே போன்று இன்று பார்த்தீங்கன்னா பாடசாலை விழாக்களிலே குற்றஞ்சாட்டப்பட்ட நபர்கள் அரசியல்வாதிகள் அங்கே மாணவர்கள் மத்தியிலே அவர் ஹீரோக்கள் போன்று அடையாளப்படுத்துகின்றார்கள். அப்படியாக இருந்தால் அந்த மாணவர்கள் என்ன நினைப்பார்கள்? இதே போன்ற தவறுகளை செய்துவிட்டால் எங்களுக்கு மாலை மரியாதை கிடைக்கும் என்று நினைப்பார்கள். இதை மாற்ற வேண்டும். இந்த மாதிரி சூழல் நான் ஒரு அரசியல்வாதியாக இருந்த கூட சொல்லுவது என்னவென்றால் பாடசாலைக்கு நிதியை கொண்டு வருவது அரசியல்வாதி அத்துடன் இருந்து விட வேண்டும். மாணவர்கள் மத்தியிலே மாலைகளை போட்டுக்கொண்டு அவரை ஒரு தலைவராக காண்பிப்பது அதை தவிர்க்கப்பட வேண்டும். ஏனென்றால் இங்கே உள்ள அரசியல்வாதிகள்லாம் ஏதோ ஒரு குற்றச்சாட்டில் சிக்கி இருக்கின்றார்கள். அவர்களை நாங்கள் குற்றவாளிகள் எல்லா மீடியாக்களிலும் இந்த குற்றத்தில் சம்பந்தப்பட்டு அந்த குற்றத்தை சம்பந்தப்பட்டு காண்பித்து விட்டு பிறகு அவரை மாணவர்கள் மத்தியிலே கொண்டு செல்வது பிழையான விஷயம். அவ்வாறு இந்த பாடசாலை விழாக்களிலே அந்த பாடசாலையிலே பயின்ற கல்விமான்கள் இருப்பார்கள், புத்திஜீவிகள் இருப்பார்கள், அவர்களை அழைத்துச் செல்லலாம். அல்லது அருகில் உள்ள பாடசாலையில் கூட பயின்றவர்களாக இருப்பார்கள். அவ்வாறான செயற்பாடுகளை இதிலே இந்த பாடசாலை சமூகம் செயற்படுத்த. நான் அடிக்கடி நான் கூறுவது பாடசாலை என்னுடைய நிறைய பேர் வந்து சந்திப்பார்கள். அப்போது நான் அவர் கூறுவது தயவு செய்த பாடசாலை விழாக்களிலே அரசியல்வாதிகளை அழைக்காதீர்கள். அதான் நீங்கள் சொன்னது போல இந்த வாகரை பிரதேச செயலாளர் விடயம் அது தொடர்பாகவும் நான் உங்களிடம் ஒரு கேள்வி கேட்க இருக்கிறேன். அந்த பிரதேச செயலாளரின் இடமாற்றம் தொடர்பில் அந்த ஊர் மக்கள் ஒரு ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்திருந்தார்கள். அவர் அவரை மீண்டும் அங்குதான் கொண்டு வர வேண்டும், அந்த இடமாற்றத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று சொல்லி அந்த நேரத்தில் நாங்கள் கூட அவர்களுடைய அந்த தலைவரிடத்தை அதை பிரதிநிதித்துவப்படுத்தும் ஒரு இடத்தில் கதைக்கும் பொழுது அவர் சொல்லியிருந்தார் இந்த விடயத்தில் பின்னணியில் செந்தில் தொண்டமானம் இருப்பதாக, ஆளுநர் செந்தில் தொண்டமானின் தலையீடு கூட இதில் இருக்கிறது என்று சொல்லி அவர்கள் ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருந்தார்கள். இந்த குற்றச்சாட்டை நீங்கள் எவ்வாறு பார்க்கிறீர்கள்? இல்லை, இது நான் என்னோட தொலைபேசியில் இந்த கடிதம் இருக்கிற உங்களுக்கு காண்பிக்க முடியும். இதற்கு முன்பு ஒரு சம்பவம் நடந்தது. எங்களுடைய ஒரு ராஜாங்க அமைச்சர் ஏதோ ஒரு காணி தகராறு காரணமாக அவர் சம்மதிக்காத பட்சத்திலே அவர் இடைமாற்ற அவர் ஏதோ ஒரு அம்பாறை மாவட்டத்திற்கோ பொன்னருவி மாவட்டத்திற்கு இந்த இடத்துக்கு அதிரடியாக மாற்றியிருந்தார். அந்த இடத்தை நான் ஜனாதிபதியினுடைய கவனத்துக்கு நேராக கொண்டு சென்று நான் தான் அந்த அவருடைய இடமாற்றத்தை ரத்து செய்திருந்தேன். அதற்கு பின்புதான் நான் அண்மையில் முகநூல் தளங்களில் கூட அதை பதிவேற்ற செய்திருந்தேன். அதற்கு பின்புதான் அவருக்கு இன்னும் ஒரு பிரச்சனை உருவாகிறது. இது செந்தில் தொண்டமான் என்று சொல்வதற்கு அப்பால் இங்கே நிறைய ஆளுங்கட்சி அரசியல்வாதிகளுடைய தேவைகள் பல இருக்கின்றன. சட்டத்துக்கு புறம்பான காரியங்களை செய்யுமாறு அவர்கள் பணிக்கிறார்கள். அது வாகரைக்கு மட்டுமில்லை, அநேகமாக வளங்கள் சுரண்டக்கூடிய வளங்கள் இருக்கின்ற பகுதிகளில் இவ்வாறான தாக்கங்கள் அதிகாரிகளுக்கு இருக்கின்றன. சிலர் தங்களுடைய இருப்பை தக்க வைக்க வேண்டும் என்பதற்காக அவர்களுடன் சேர்ந்து போகின்றார்கள். சிலர் எதிர்ப்பு தெரிவிக்கின்றார்கள். அந்த எதிர்ப்பு தெரிவிப்பவர்கள் எல்லாம் பயமுறுத்தப்படுகிறார்கள், இடமாற்றம் செய்யப்படுகிறார்கள். நானும் ஒரு பதிவு விட்டிருந்தேன் எல்லா அதிகாரிகளுக்கும். இந்த ஒரு மாற்றம் ஒன்று வரப்போகின்றது, இந்த மாற்றத்துக்குள்ளே நீங்களும் மாறிவிடாதீர்கள் என்று கூறியிருந்தேன். நான் அதை சொல்லியிருந்தேன். என் அதிகாரிகள் மிக பேர் இந்த அரசியல் அதிகாரிகளுடைய பினாமிகளாக என்று செயற்பட்டு கொண்டிருப்பதை அவதானிக்க முடியும். பிரதேச செயலாளர்களாக இருக்கட்டும், கல்வித்துறையாக இருக்கட்டும், எந்த துறையாக இருந்தாலும் இந்த செயற்பாடு மிகவும் மோசமாக நடந்து கொண்டிருக்கிறது. நாங்களும் பல வருடங்களாக இதே பிறந்த காலம் தொட்டு இந்த மாவட்டத்திலே வாழ்ந்து வருகின்றோம். இவ்வாறான அரசியல் கலாச்சாரம் இது ஒரு முதல் தடவை ஒரு புதிதாக இருக்கின்றது. இதனை இந்த வருடத்துடன் இந்த தேர்தலுடன் முடித்து விட வேண்டும். இதிலே நாங்கள் எல்லோரும் கவனமாக இருக்கின்றோம். இவ்வாறான ஒரு 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 அதிகார வர்க்கம் ஒரு குழு இருந்து கொண்டு மாவட்டத்தை தங்களது கட்டுப்பாட்டில் வைத்துக் கொண்டு தாங்கள் நினைத்ததை சாதிக்கலாம் என்ற நினைப்பை இத்துடன் அறுத்துவிட வேண்டும் என்பதில் எல்லோரும் கவனமாக இருக்கின்றோம். அப்படின்னு சொன்னால் இந்த ஆளுநர் மீது முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டு உங்களுடைய பார்வையில் தவறு என்று சொல்கிறீர்களா? ஆளுநர் மீது முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டு உண்மையாக அது என்னுடைய காது கட்டப்படவில்லை. ஆனால் ஆளுநருக்கும் பிரதேச செயலாளருக்கும் இடையில் கருத்து முரண்பாடு ஏற்பட்டதை நான் அறிந்திருந்தேன். அது எனக்கு தெரியும். அதே போல நாங்கள் ஆனால் எதுவாக இருந்தாலும் என்ன குற்றச்சாட்டோ முறைப்பாடாக இருந்தாலும் அனைவரும் ஜனாதிபதி காதுக்கு சென்று வரும். அதே போல நாங்கள் இப்பொழுது ஆளுநரை பற்றி பேசியதால் நான் இன்னொரு விடயத்தை இங்கே உங்களிடம் கேட்க நீங்கள்
ரணில் செயலணியின் தலைவர் இப்பொழுது இல்லையா? அதற்கு முன்னால் நீங்கள் உங்களை வந்து அறிந்தவர்கள் எவ்வாறு என்றால் தமிழ் உணர்வாளர் அமைப்பின் தலைவர். நீங்கள் ஒரு தமிழ் உணர்வாளர். நீங்கள் உங்களுடைய உடையை கூட ஒரு தமிழராக தான் எல்லா இடத்துலையும் வந்து பிரதிநிதித்துவப்படுத்தி இருப்பீர்கள். இவ்வாறான ஒரு நிலையில் மட்டக்களப்பில் கடந்த தினங்களில் தமிழர் மாநாடு நடந்தது இல்லையா? அது கூட ஒரு அதிருப்தியான நிலை உருவாகியிருந்தது. வேறு நாடுகளிலிருந்து இங்கு மட்டக்களப்பை பற்றி அறியாதவர்களை கொண்டு வந்து இங்கு உரைகள் நிகழ்த்தியதாக எல்லாம் வந்து பல்வேறு விமர்சனங்கள் எழுந்திருந்தது. அந்த மாநாட்டை பற்றி உங்களுடைய பார்வை என்ன? அதாவது அது சொல்வதென்றால் நிறைய சொல்வதற்கு இருக்கின்றது. மட்டக்களப்பு மாவட்டம் வேறு ஒரு பாதையிலே சென்று கொண்டிருக்கின்றது. இங்கே எத்தனையோ கல்விமான்கள், புத்திஜீவிகள், கற்றறிந்தவர்கள், ஏன் சுவாமி விபுலானந்தர் பிறந்த மண், தமிழுக்கு அடையாளமிட்டவர்கள் அவர்கள் இந்த மண்ணிலே இவ்வாறான செயற்பாடுகள் மிகவும் கவலைக்குரியமானபடி இங்கு உள்ளவர்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படவில்லை. அவர்கள் அங்கு புறக்கணிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பது ஒரு மிகவும் கவலை தரக்கூடிய ஒரு விடயம். என்னன்னு சொன்னால் அது பல்வேறு விமர்சனங்களை தோற்றுவித்திருந்த இங்கிருக்கும் யாருக்கும் அதில் முன்னுரிமை அளிக்கப்படவில்லை என்று நான் நினைக்கிறேன் மட்டக்களப்பு மாவட்டத்தில். அதே போன்று நாங்கள் இப்பொழுது பரவலாக நம்முடைய தமிழ் சமூகத்தில் பேசுபொருளாக இருக்கும் ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளர் தொடர்பாக உங்களுடைய கருத்து என்ன? உண்மையிலே நான் தமிழ் தேசியத்தை நேசிப்பவர். எனது சிறுகாலம் தொட்டு நான் தமிழ் தேசியத்திற்கு அடிமைப்பட்டிருந்தவர். ஆனால் தமிழ் தேசியம் என்பதற்காக நாங்கள் பிழையான செயற்பாடுகளை எடுக்கக்கூடாது. முதலாவது விடயம், இந்த பொது வேட்பாளர் என்பது தமிழருடைய தேசிய நலனை அடிப்படையாக கொண்டது, தமிழருடைய உரிமை சம்பந்தப்பட்டது. இதனை இந்த தேர்தல் தளத்திலே முன்வைப்பவர் முட்டாள்தனம் என்று நான் நினைக்கிறேன். ஏனென்றால் இந்த ஜனாதிபதி தேர்தல் மிகவும் ஒரு இறுக்கமான ஒரு தேர்தலாக வரப்போகிறது. ஏனென்று சொன்னால் மக்கள் இருண்ட யுகத்துக்கு போகிறார்களா அல்லது ஒரு நல்ல சூழ்நிலைக்கு வரப்போகிறார்கள் என்பதை முன்வைத்து தான் இந்த நிலை வந்திருக்கின்றது. ஏனென்றால் கடந்த முறை நடைபெற்ற அந்த பொருளாதார நெருக்கடியிலிருந்து நாட்டை மீட்பதற்கான ஒரு தேர்தலாகத்தான் இருக்கிறது. இந்த இடத்திலே இதனை கொண்டு சொருகி இது எங்களுடைய சொருகுவதனால் பெரிய ஒரு பின்னடைவு எங்களுக்கு ஏற்பட போகிறது. எவ்வாறு பின்னடைவு ஏற்பட போகின்றதுன்னு சொன்னால், எங்களுடைய தமிழ் தேசியம், எங்களுடைய சுய நிர்ணய உரிமையை நாங்கள் வலியுறுத்தி தான் இந்த வேட்பாளர் இருக்கின்றோம். இந்த இடத்திலே மக்கள் எந்த அளவுக்கு ஆதரவு கொடுப்பார்கள் தெரியாது. அவ்வாறு தோற்றுவிட்டார், எங்களுடைய கோரிக்கையை தோற்றுவிட்டதாகத்தான் அடையாளம். என்னுடைய பார்வையிலே இது ஒரு திட்டமிட்ட ஒரு இலங்கை அரசாங்கத்தை மேற்கொண்டிருக்கிற சில புலனாய்வாளர்கள் சதியாக கூட இருக்கலாம். ஏன்னா இத்துறை இது முடிந்துவிட போகின்றது. தமிழ் வேட்பாளருடைய கணிசமான வாக்குகளை அவர்கள் பெறவில்லையாக இருந்தால் இது இங்கே உங்களுக்கு தேவையில்லை, தோல்வியடைந்த விடயம் என்பதை காட்டுவதற்கான ஒரு முயற்சியாக கூட இது இருக்கலாம். ஏனென்றால் இதிலே சம்பந்தப்பட்ட சிலரை எனக்கு தெரியும். அவர்கள் எல்லாம் அரசாங்கத்துறை பின்னணியில் இருந்து செயற்பட்டவர்கள் இதற்கு முன்பு. இன்னும் அவர்களுடன் பல புலனாய்வுத்துறையுடன் சம்பந்தப்பட்ட இருக்கின்றார்கள். அதனை பார்க்கும்போது ஒரு பெரிய சந்தேகம் இருக்கின்றது. இன்னொரு விடயம், தமிழ் பிரதேசங்களிலே உண்மையாக கணிசமான வாக்கு ரணில் விக்ரமசிங்க அவர்களுக்கு தான் அளிக்கப்படும். அப்போ ரணில் விக்ரமசிங்க அவர்களுக்கு அளிக்கப்படுகிற வாக்குகளை இது குழப்புகிற ஒரு வேலை திட்டமாக கூட இருக்கலாம். அதே போன்று நாங்கள் இந்த தமிழ் பொது வேட்பாளர் தெரிவு இப்பொழுது இடம்பெற்று விட்டது. இதில் கூட இப்போ வடக்கு கிழக்கை பொறுத்தவரையில் தமிழ் அரசியல் பரப்பில் பல்வேறுபட்ட புத்திஜீவிகள் இருக்கிறார்கள், பல அரசியல் அனுபவம் வாய்ந்தவர்கள் இருக்கிறார்கள். அவ்வாறு இருக்கும் பொழுது மட்டக்களப்பு மாவட்டத்தை சேர்ந்த ஒரு உறுப்பினர் அரியநேத்திரன் அவர்களை அவர்கள் தெரிவு செய்திருக்கிறார்கள். இதற்கு முன்னர் நிகழ்ந்த பல்வேறு விடயங்களில் மட்டக்களப்புக்கு கொடுக்காத ஒரு முன்னுரிமையை இந்த விடயத்தில் கொடுத்திருப்பது இந்த மட்டக்களப்பு மாவட்டத்தை வைத்து ஒரு கேலி கூத்தான ஒரு விடயத்தை செய்வதாக சிலர் பார்க்கிறார்கள். இதை நீங்கள் எவ்வாறு பார்க்கிறீர்கள்? மட்டக்களப்பார்கள் இது ஒரு பிரதேசவாதம் அல்ல. மட்டக்களப்பார்கள் மடையர்கள் என்று சொல்லுவதற்கு மீண்டும் ஒரு துருப்புச்சீட்டை பயன்படுத்தியிருக்கின்றார்கள். என்னென்னு சொன்னால் நாங்கள் அந்த செயலாளர் பதவி ஸ்ரீநேசன் அவர்களுக்கு செயலாளர் பதவி கொடுக்கவிருப்பதாக தெரிவித்து அதில் ஒரு பல்வேறு குழப்ப நிலையில் இருந்தது. ஆனால் இந்த விடயத்தில் மட்டும் எடுப்பிலே அவர்கள் இந்த அரியநேத்திரன் அவர்களுக்கு இந்த பதவி, இந்த வேட்பாளர் இதை கொடுத்திருக்கிறார்கள். இப்போ அவரிடம் கூட பல்வேறுபட்ட கருத்துகள் வருகிற, நீங்கள் இது பின்வாங்குங்கள், இது எங்களுடைய மட்டக்களப்பு மாவட்டத்திற்கு ஒரு வரலாற்று தவறை நீங்கள் செய்வதாகத்தான் இருக்கும் என்று சொல்லி, இது உண்மையாகவே ஒரு பெரிய வரலாற்று தவறாக இருக்குமா? மட்டக்களப்பு மாவட்டம் இலங்கை தமிழர் வரலாற்றில் செய்கிற ஒரு தவறாக இருக்குமா? இது இந்த தமிழரசு கட்சியிலே சிறுநேசன் செயலாளராக நியமிக்கப்பட்டது என்பது அது அவருடைய உட்கட்சி விஷயம். அதில் நாங்கள் தலையிடக்கூடாது. அது அவர்கள் அந்த கட்சி உறுப்பினர்கள் அவர்களுடைய அடிப்படை உரிமை யாரை தெரிவு செய்ய வேண்டும் என்பது அது பேசுவது நாகரிகமாக இருக்காது. ஆனால் நான் மீண்டும் சொல்லுகிறேன் என்றால், நாங்கள் தமிழ் தேசியத்தை நேசிப்பவர்கள். இந்த தமிழ் தேசியத்தை மீண்டும் ஒரு முறை பாதாள குழியில் தள்ளுவதற்கு எங்கள் மட்டக்களப்பு மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் துணை போகக்கூடாது என்பதுதான் என்னுடைய கருத்து.
அதே போன்று இப்பொழுது ஜனாதிபதி தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் மட்டக்களப்பு மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் பெரும்பான்மையான ஆதரவு யாருக்கு இருக்கும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? நான் ஒரு ரணில் செயல்நிலைய செயற்பாட்டாளர், நிச்சயமாக ரணிலுக்கு தான் ஆதரவு இருக்கும் என்று கூறுவேன். அது என்னுடைய இது. ஆனால் உண்மையாகவே மாவட்டத்தில் இங்கே வேறு தெரிவுகள் இல்லை. உண்மையாக சற்று சிந்தித்து பாருங்கள். இன்று எவ்வளவோ அன்று ரணில் வரவில்லை என்றால் இன்று என்ன நடந்திருக்கும்? அதை சற்று சிந்தித்து பாருங்கள். அன்று ரணில் மட்டும் பொறுப்பெடுக்கவில்லையாக இருந்தால் எங்கள் நிலையை இது என்ன நடந்திருக்கும்? எல்லோரும் ஓடிவிட்டார்கள், இங்கே யாருமே இல்லை. ஒரு வழி இராணுவ ஆட்சி கூட பிரகடனப்படுத்தி இருக்கலாம், அதனை விட மோசமாக கூட வந்திருக்கலாம். அதனை சிந்தித்தால் சகலதும் சரியாக தெளிவாக இருக்கும் நினைக்கிறேன். ஏனென்றால் இன்று பாருங்கள், ஒவ்வொரு ஜனாதிபதி வேட்பாளர் பேசும்போது ஒன்று ரணிலை சாடுவார் அல்லது சஜித் சாடுவார், சஜித் அனுரவை சாடுவார். இதைத்தான் அவர்கள் பேசுகிறார்களே தவிர இந்த நாட்டினுடைய திட்டங்களை பற்றி பேசுவார். இப்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே மிகவும் அழகாக நேர்த்தியாக தன்னுடைய நாட்டை பற்றி மட்டும்தான் பேசுகிறார், தன்னுடைய பொருளாதார திட்டத்தை மட்டும்தான் பேசுகிறார். அது அவருடைய இலக்கு. ஆனால் அவருடைய இலக்கு அதுவல்ல, ஜனாதிபதியாக வர வேண்டும் என்பதுதான். இந்த இடத்துல கருத்தை பதிவு செய்கிறேன். ரணில் ஜனாதிபதியாக வந்தார் நாட்டுக்கு எல்லாம். ரணில் ஜனாதிபதியாக வரவில்லை என்றால் கடந்த முறை கூட அவர் தோல்வியுற்று வீட்டில் இருந்த நேரத்தில் கூட ஐநா சபையில் அவருக்கு ஒரு பதவிக்காக அழைக்கப்பட்டிருந்தார். அதனை கூட தான் வேண்டாம் என்று சொல்லி கூட இருந்தவர். அந்த நிலையை அவருக்கு செல்வதற்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கின்றது. அவருக்கு இனி ஓய்வு நிலை அடைய வேண்டிய காலத்திலே இருக்கின்றவர். தோற்றால் அவர் வீட்டில் இருப்பார், வீதியில் இருக்க வேண்டியது நாமளா தான் இருப்போம். நீங்கள் சொல்வது போன்று ரணில் செயலின் தலைவராக இருக்கும் உங்களுக்கு என்று சொல்லி ஒரு ஆதரவாளர்கள் ஒரு வட்டம் இருக்குது மட்டக்களப்பு மாவட்டத்தில். அதே போன்று ரணில் விக்ரமசிங்கவை ஆதரிக்கும் எங்களுடைய இராஜாங்க அமைச்சர்களுக்கு என்று சொல்லி ஒரு வாக்காளர்கள் ஆதரவாளர்கள் இருக்கிறார்கள். இவ்வாறான நிலை இருக்கும்போது இப்படியான ஒரு நிலை இருக்கிறது தெரிந்தும் தமிழ் தேசிய பரப்பில் இருக்கும் அரசியல்வாதிகள் இதில் முட்டி மோதுவது எவ்வளவு தூரம் அவர்களுடைய அந்த புத்திசாலித்தனத்தை காட்டுகிறது என்று சொல்கிறீர்கள்? இதில் தமிழ் தேசிய தரப்பு என்பதனை விடுத்தும் சில நிறுவனங்கள், சில கட்சி சார்பற்ற அமைப்புகளும் இங்கே செயற்படுகின்றன. இங்கே பாருங்கள், ஒரு விடயத்தை நான் கவனத்தில் எடுங்க. இந்த கட்சி சார்பற்ற நிறுவனங்களை நடத்துபவர்கள் அவர்களுக்கு எந்த தொழிலுமே கிடையாது, எந்த வருமானமே கிடையாது. ஆனால் நல்லா வாழ்ந்து கொண்டு இதை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இதனுடைய பின்புலத்தில் இவர்கள் யாரோ இயக்கி கொண்டிருக்கிறார்கள். இதுதான் உண்மை. இங்கு எந்த முடிவும் எட்டப்படுவதில்லை. இவர்களுக்கு பின்புலத்தில் இருந்து யார் அவர்கள், அதை தேடுங்கள். அவர்களால் இயக்கப்படுவதுதான் இந்த விஷயங்கள்லாம். இந்த மாவட்டத்தை குழப்ப வேண்டும், அடிக்கடி பிரச்சனைகள் வர வேண்டும் என்பதனை எல்லாம் அவர்களுடைய ஒரு நிகழ்ச்சியின் அடிப்படையில் தான் இதெல்லாம் நடந்து கொண்டிருக்கின்றது. அந்த வகையிலேயே இங்கு ஆதரவு இருப்பது என்று தெரியும். நிச்சயமாக இங்கே மக்கள் வாக்களிக்க மாட்டார்கள் தெரியும். தெரிந்தும் அவரை நிறுத்துவத நோக்கம் என்ன? இங்கே தமிழ் தேசிய கோட்பாடு தோல்வியுற வேண்டும் என்ற நிலைப்பாடு தான் உண்மையான காரணம். அதே போன்று இந்த மயிலத்தமடு பிரச்சனை இருக்கிறது இல்லையா, அதற்கு ஒரு தீர்வு எட்டப்பட்டிருக்கிற, அதில் நீங்களும் கூட மௌனமாக நின்று உழைத்திருந்தீர்கள். அதிலும் சில குழப்ப நிலைகள் இருந்து அது கொடுப்பதாக சொன்ன அளவு காணிகளை அவர்களுக்கு வழங்கவில்லை என்றெல்லாம் சொல்லி உண்மையாக அந்த விடயத்தில் அதிக ஈடுபாடு இருந்து அதற்குள் இருந்த ஒரு மனிதர் நீங்கள் அதை பற்றி ஒரு தெளிவுபடுத்துகிறீங்க இந்த நிகழ்ச்சியை பதிவு செய்தீர்கள் என்றால் பொருத்தமாக இருக்கும் என்று நினைக்கிறேன். மயிலத்தமடு பிரச்சனையை நான் விரிவாக கூறுவதற்கு உங்களுக்கு நேரம் போதுமா தெரியாது. மிகச் சுருக்கமாக கூறுகின்றேன். அந்த காலத்திலே இந்த மயிலத்தமடுவுக்கு அப்பால் முதல் முறையாக இந்த பிரச்சனை தோன்றியது வெள்ளைக்கல் மலை பிரச்சனையிலே. மட்டக்களப்பு பிரதேச சார்ந்த பிரச்சனை இது ஆரம்பத்தில் தோன்றியது. அந்த நேரத்திலே அவர்களுக்காக பேசுவதற்கு ஒருத்தரும் இல்லாமல் என்னையும் ஒரு பண்ணையாளராக பதிவு செய்து நானும் அதில் இருந்தேன். அந்த நேரத்தில் அருமநாயகம் அவர்கள் அரசாங்க அதிபராக இருந்திருந்த காலத்திலே இந்த பிரச்சனை தோன்றியது. அதற்கு பின்பு அந்த நேரத்திலே தான் அந்த நிலப்பரப்பை கசட் பண்ணுவதற்கான ஒழுங்குமுறையில் இருக்கும்போது இங்கே பண்ணையாளர்கள் காண்பிக்கப்பட்ட மாடுகளுடைய தொகை மிக குறைவாக இருந்தது. காரணம் என்னவென்றால் பண்ணையாளர்கள் தங்களுக்கு கிடைக்கின்ற அரசாங்க சலுகைகள் இல்லாமல் போய்விடும் என்பதற்காக தங்களுக்கான மாடுகளை ஒழுங்கான முறையிலே அவர்கள் சரியான கணக்குகளை காட்டவில்லை என்றுதான் சொல்லப்பட்டது. அதிலேயே தோல்வி கண்டது. அதற்கு பிறகுதான் இந்த மயிலத்தமடு பிரச்சனைகள் எல்லாம் விஸ்வரூபம் எடுத்தது. உண்மையிலே இன்னும் கூட இந்த மயிலத்தமடு பிரச்சனை அது எப்போ முடிந்திருக்க வேண்டியது, சிலர் தங்களுடைய அரசியல் லாபங்களுக்காக அதை மிகப்படுத்தி அங்குள்ள சிங்கள தீவிரவாதிகளையும் தூண்டப்பட்டு ஜனாதிபதியை நெருக்கடிக்கு உள்ளாக்கப்பட்டு சில விஷயங்களை எல்லாம் குழப்பிக் கொண்டிருந்தார்கள். உண்மையிலே இங்கே ஒரு அரசியல் இருக்கின்றது. முடியாத பிரச்சனைகளை முடிக்காமல் கொண்டு செல்வது ஒரு அரசியல் இங்கே செய்து கொண்டிருக்கின்றார்கள். அதிலே சிக்கப்பட்டதான் மயிலத்தமடு. இன்று கூட காண்பிக்கப்பட்ட மாடுகளின் எண்ணிக்கை களவாக நான் நினைக்கிறேன் 3000 ஏக்கர் காணிகள் அவர்களுக்கு மேய்ச்சலுக்காக வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. அதனை தொடர்ந்து அடுத்த கட்டமாக என்றால் இப்போது கிடைக்கதை பெற்றுக்கொள்ள வேண்டும்.
இன்று கூட சில பேர் சொல்லுகிறார்கள் மகாபலிக்கு தேவையில்லை என்று ஒரு போராட்டத்தை நடத்துவார்கள். இது புதுதாக ஒரு பிரச்சனையை கொண்டு வருவதற்கான ஒரு திட்டங்கள். இவ்வாறு இந்த மட்டக்களப்பில் பிரச்சனை இருக்க வேண்டும் என்பதனை தோற்றுவிப்பதற்கென்று சில விஷயங்கள் இருக்கின்றன. இதில் அதை அவர்கள் அதை தங்களுக்கு நமக்கு ஏதோ இதில் இருந்த நல்ல விஷயத்தில் இருந்து அதனை பெற்றுக்கொண்டு மற்றதை தருப்போம் என்று எல்லாம் பழியான விஷயங்களாகவே பார்த்து கொண்டு இங்கே குழப்பிக் கொண்டிருக்கிறார்கள். அதற்காக அரசாங்கம் தமிழ் மக்களுக்கான தீர்வை எல்லாம் வழங்குவதென்று நான் சொல்வது கருத்து இல்லை. அதனை நாங்கள் மிகைப்படுத்தி தேவையற்ற பிரச்சனைகளை உருவாகி கொண்டிருக்கிறார்கள். அதில் ஒரு விஷயத்தை நான் கூறுகின்றேன். அண்மை கடைசி இறுதியாக நடந்த தீர்ப்பிலே ஏறாவூர் நீதிமன்றத்திலே அங்கிருக்கின்ற அத்துமீறிய குடியேற்றவாசிகளை வெளியேற்ற வேண்டும் என்று நீதிமன்றம் தீர்ப்பளிக்கப்பட்டது என்று சொல்லி அதை நடைமுறைப்படுத்தவில்லை என்று சொல்லி சுமந்திரன் அவர்களும் சாணக்கியன் அவர்களும் மட்டக்களப்பு காந்தி பூங்காவில் ஒரு போராட்டத்தை நடத்தினார்கள். அவர்களோட சட்டத்தரணி உண்மையாக நடைமுறைப்படுத்திவிட என்ன செய்ய வேண்டும்? கோர்ட்டில் ஒரு மோஷன் போட்டு நீதிபதிக்கு தெரிவிக்க வேண்டும். இங்கே காந்தி பூங்காவிலும் இன்னும் போராட்டம் நடத்துவார். என்ன நடக்க போகின்றது? அது ஒரு விளம்பரம். தங்களை மறந்துவிடக்கூடாது, தங்களை ஞாபகப்படுத்த வேண்டும் என்பதற்காக செய்யப்படுகின்ற வேலைகள். அதே போன்று இங்கே நடக்கின்ற போராட்டங்களை பார்த்தீங்கன்னா அது மீடியாவுக்கு மட்டும்தான் அந்த போராட்டம். சம்பந்தப்பட்டவர் அந்த மகஜர் கொண்டு செல்லப்படுவதில்லை. நான் நிறைய விஷயங்களை பார்த்துருக்கிறேன். இதை தவிர்த்துக் கொள்ள வேண்டும். ஏன்னால் இதிலே இன்னும் மக்கள் சிக்கப்பட்டு கொண்டு மிகவும் இருக்குது. உண்மை அந்த பட்டதாரி ஆசிரியர்களுக்கு எத்தனையோ பேர் சென்றதால் பேசியிருந்தால் அண்மையில் கூட அவர்களுடைய கோரிக்கையில் நான் தான் ஜனாதிபதி எடுத்து சென்றிருந்தேன். அவர் அதுக்கு எவ்வளவு காடர் இருக்குது என்ன விவரம் என்று சொல்லி கிழக்கு மாநிலத்துக்கு கேட்டு அந்த கடிதத்தை நான் தான் அவர் அழைத்து கொண்டு கொடுத்திருந்தேன். நான் இந்த அவருடைய போராட்ட காலத்தை செல்லவும் இல்லை, வாக்குறுதி அளிக்கவும் இல்லை. சத்தம் இல்லாமல் அந்த வேலைகளை முடிக்க வேண்டும் என நாம் யோசிக்கின்றோம். அதே மாதிரி மயிலத்தமடு பண்ணையாளர்கள் நிறைய திருமணம் அழைத்திருந்தார்கள். நான் வரவில்லை, மகஜரை தாருங்கள் என்று. அதிலே அவருடைய பங்களிப்பிலே எங்களுடைய மனித உரிமைகள் சட்டத்தரணி டாக்டர் ஜெயசிங்கம் அவருடைய பங்களிப்பு மிக பெரியது. அவருடைய அறிக்கைகளை ஜனாதிபதி மிக ஆர்வமாக படிப்பார். ஏன்னா நிறைய விஷயங்களை எல்லாம் கோடிட்டு காட்டுவார். அதன் அடிப்படையில் தான் உண்மையான நிறைய விஷயங்களுக்கு தீர்வு காணப்பட்டது. அவர்களுடைய ஒத்துழைப்பு இங்கே குறிப்பிடப்பட வேண்டியிருக்கின்றது. அதே போன்று கல்முனை வடக்கு பிரதேச செயலக பிரிவு நாங்கள் இந்த மீடியாவுக்கும் அந்த விஷயத்தை சொல்லவில்லை. அதே போன்று அதனுடைய அதிசயராட்சி அவர்களை நான் 2 தடவை கொழும்புக்கு அழைத்து சென்று கூட பேசியிருக்கின்றோம். வேற பல விஷயங்கள் திரைக்கு பின்பு நடந்து கொண்டிருக்கிறேன். ஏன்னா நாங்கள் அந்த பிரச்சனைகளை தீர்க்க வேண்டும் என்று நினைக்கின்றபடினால் அது திரைக்கு பின்பு நடந்து கொண்டிருக்கின்றது. ஏனென்றால் எதிரிகள் மிக தீவிரமாக இருக்கின்றார்கள். அந்த திட்டம் நிறைவேறும் வரை அந்த விஷயங்களை நாங்கள் வெளியிடக்கூடாது என்பதிலே நாங்கள் கவனமாக இருக்கின்றோம். இது ஒரு பிரச்சார மணியாக வாய்ப்பாக இருந்தால் ஜனாதிபதியை சென்று விட்டு வந்து நாங்கள் ஜனாதிபதி சந்தித்தோம், ஜனாதிபதி தீர்வு தரப்போகிறார் என்றால் எதிரி உஷாரடைந்து விடுவார். அவரெல்லாம் நாங்கள் பல இதுக்கு பின்பு கல்விமான்கள் புத்திஜீவிகள் நிறைய பேர் எங்களுடைய செயற்பாட்டராக இருந்து நாங்கள் 3 தரம் பேசியிருக்கின்றோம். 2 தடவை கல்முனை பிரதேச செயலாளர் அதிசயராட்சி அவர்கள் வந்திருந்தார்கள். நாங்கள் இந்த ஊடகங்களுக்கு இந்த செய்திகளை வெளிவிடவில்லை, பேசிக்கொண்டிருக்கிறோம். இன்னும் என்னை கூட ஜனாதிபதி அவர்கள் ஹாரிஸ் அவர்களிடம் பேசுமாறு கூட சம்பந்தப்படுத்தியிருந்தார். அதனை நான் விஜயதாச ராஜபக்ஷ அவர்களை வைத்து பேசுவதற்காக சில முன்னிணைப்புகள்லாம் நடந்து கொண்டிருந்தது. அவர்களை ஒரு நடுநிலையாக வைத்து இந்த பிரச்சனைகளை முடிப்போம் என்று கூட நாங்கள் பேசியிருந்தோம். அவையெல்லாம் இந்த ஜனாதிபதி தேர்தல் அறிவிக்கப்பட்டது என்பது ஒரு குழப்ப நிலையாக வந்து கொண்டிருக்கின்றது. ஏதோ ஒரு தீர்வு எட்டும் என்ற நம்பிக்கையோடு எனக்கு இருக்கின்றது கல்முனை விடயத்தை பொறுத்தவரையில். அது தீர்வு எட்டப்பட வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய விருப்பமாகவும் இருக்கிறது. அதே போன்று இப்போ இந்த மாணவி, இந்த பாடசாலை மாணவி, இந்த பாதிக்கப்பட்ட மாணவி உங்கள் மூலமாகத்தான் ஒரு நீதியை கேட்டு நீதிமன்றம் சென்றிருக்கிறார். இப்போ அவருடைய பிரச்சனை எல்லா பிரச்சனையும் மாதிரி அப்படி கிடப்பில் போட்டு விடுவீர்களா அல்லது அவருக்கு ஒரு நீதியை வாங்கி? அதாவது நீதிமன்றத்து இதுக்கு பிறப்பு எங்களுடைய வேலை இல்லை. அதாவது இந்த குறிக்கப்பட்ட நவநீதிமன்றத்தில் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறார். அது நீதி சட்டம் தன் கடமையை செய்யும் என்று நம்முடைய நிகழ்ச்சிக்கு நம்முடைய அழைப்பை ஏற்று கலந்து கொண்டது பல்வேறு கருத்துக்களை பதிவு செய்திருந்தீர்கள். நம்முடைய அழைப்பை ஏற்று இன்று கலந்து கொண்டிருந்தமைக்கு நன்றிகள். மீண்டும் மற்றொரு நேர்காணலில் சந்திக்கலாம். அதுவரை நன்றி, வணக்கம்.